இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். எல்லாரும் இவர்கிட்ட கேட்கறாங்க பிடிச்சிச்சா எப்போ கல்யாணம் வச்சுக்க. ஒரு வார்த்தை வந்து யாரும் என்கிட்ட கேட்கல. ஒரு போட்டோ கொடுத்தாரு அவர். அதுல பார்த்தா நம்ம வினீத் சார்ல எக்ஸாக்ட் அப்படியே வினீத் சார் மாதிரியே இருப்பாரு. அப்பா எப்படியும் அதே பேண்ட் அதே ஷர்ட், இவரும் அதே பேண்ட் அதே ஷர்ட். சொல்லுவாங்களே ட்வின்னிங். அது மாதிரி மாப்பிள்ளையும் மாமனாரும் அப்படி க்ளோஸா இருப்பாங்க. ஃபோன் பண்ணுவாரு, ஹவ் ஆர் யூ கேட்டா அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன். டாடி இஸ் தேர். அவள் தான் என்ன சொன்னா, யுவர் சன் இன் லா இஸ் தேர். அதில் நான் கொடுத்துட்டு நான் போயிடுவேன். இவங்க ரெண்டு பேருமே சரி, நான் என்ன சீரியல் நடிக்கிறேன் இல்லை என்ன படம் பண்ணேன்னு கேட்டால் யாருக்கும் பேர் தெரியாது. நீ அங்கே போறியா, நீ இப்போ வீட்டுக்கு வந்தா நான் வந்து அம்மா ஒய்ஃப், அவ்வளோதான். மெயின் ஸ்டிச்சிங் 9 ஸ்டிச் இப்படி வெர்டிக்கல்ல இவர் தான் எனக்கு தூக்கி கையில் கொடுப்பாங்க. நான் ஃபீட் பண்ண அப்புறம் இவர் தான் எடுத்து வைப்பாங்க. எனக்கு பயம், குழந்தை தூக்குன்னு கூட 1 மாதம் வரைக்கும் நான் குழந்தைய ஃபுல்லாக நான் தனியாக தூக்குனது இல்லை. உங்களுக்கு கோவம் வரும்னு ஒருத்தருக்கவே நம்ப மாட்டாங்க. கோவம் வந்துச்சுன்னா இந்த டேபிள் கீபிள் எல்லாம் பறக்குது. நான் என் பாப்பா சின்ன பாப்பா நான் கூப்பிட்டு போய் வாஷ்ரூமில் ஒழிஞ்சிக்கினேன். ஒரு பெரிய அடி எனக்கு. அவர் என்னன்னா ஏதாவது சோர்ந்து போனா அப்பா கூப்பிட்டுடுவேன் நான். He used to guide me. கவலைப்படாதெல்லாம் மாறும் நிலம். இப்போ எனக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு வருத்தம்னா எங்க 2 பேருக்குமே நம்ம யாரை கூப்பிட்டு பேசணுன்றது தெரியாது. ஹலோ ஆல், இன்னைக்கு என் கூட ஒரு அழகான ஒரு கப்பல் இருக்காங்க. எஸ், ஆக்ட்ரஸ் உஷா எலிசபெத் அண்ட் அவங்களோட ஹஸ்பண்ட் சுராஜ் சார் இருக்காங்க. வணக்கம். 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 சொல்லுங்க மேம், எப்படி லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? இல்ல, அரேஞ்ச் மேரேஜ் தான். பட் அரேஞ்ச் அப்புறமா லவ் போயிட்டு இருக்கு இப்போ. எப்போ மேம பாத்தீங்க? மேம பார்த்தது ஒரு ஜஸ்ட் 94 டிசம்பர். ஆமா, கரெக்டா டேட் எல்லாம் ஞாபகம் இல்ல. 94 டிசம்பர் he came. அப்போ வந்து அவர் you tell he was working in மிசோரம்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நவோதயா ஸ்கூல்ஸில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போது இந்த மாதிரி ப்ரொப்போசல் ஒன்று வந்தது. என்னுடைய ஃப்ரெண்டு மூலமாக தான் வந்தது. ஸோ அம்மாட்ட போய் சொன்னேன். அம்மா சொன்னாங்க ஓகே, ஜஸ்ட் கோ அண்ட் ஹாவ் அ லுக். உங்களுக்கு ஓகேயா இருந்தாங்க. தென் ஐ மை செல்ஃப் தாட், கொஞ்சம் நானே கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிட்டேன். எதுவாக இருக்கும், வெதர் இட் வில் பி நைஸ் ஆர் நாட். ஸோ கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணிட்டு வாட் ஐ தாட் வாஸ், இஃப் இட் இஸ் காட்ஸ் வில், லெட் இட் ஹேப்பன் அண்ட் லெட் மீ கோ ஃபார்வர்ட். நீங்கள் கடவுளே நீங்கள் எப்படி இதை கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன். பொண்ணு பார்க்க வந்தார். தனியாக சென்னை இவங்க, நான் காஞ்சிபுரம்ல இருந்தேன். ஸோ பொண்ணு பார்க்க வர்றாரு. தனியாக தான் வந்தேன். தனியாக வந்துட்டு when I saw I thought yeah, this is okay. மற்றபடி I didn't think anything else. ஆக்சுவலாக இல்லை, நான் ஒரு விஷயம் சொல்லணும். இவங்க இது வர்றதுக்கு முன்னாடி ஒரு 15 days முன்னாடி ப்ரேயரில் காட் ஸ்போக் டு மீ. ஒரு அலையன்ஸ் வரும், சூழ்நிலை எல்லாமே எகெயின்ஸ்டாக இருக்கும். மீன்ஸ் இவங்களோட பேக்ரவுண்ட் ஹிந்து பேக்ரவுண்ட், நான் வந்து வளர்ந்தது கிறிஸ்டின் பேக்ரவுண்ட். பட் காட் ஸ்போக் டு மீ 15 daysல உங்களுக்கு ஒரு அலையன்ஸ், 16 days சொன்னாங்க, ஒரு அலையன்ஸ் வரும். திஸ் இஸ் ஃப்ரம் காட், டோன்ட் சே நோ டு திஸ். அப்போ அம்மா இல்லை, அப்போ இறந்துட்டாங்க. நானும் அப்போ மட்டும்தான் வீட்டில் இருக்கோம். அப்போ ப்ரேயரில் வந்ததுனால வி ஆர் எக்ஸ்பெக்டிங், இன்றைக்கி எத்தனை நாள், இன்றைக்கி ஓகே 16 நாள். கரெக்டாக 15ஆம் நாள் நைட்டு தான் இந்த ப்ரொப்போசலை பற்றி அத்தை சென்னையிலேருந்து என் அப்பாவுக்கு பேசுகிறாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் இட் கேம். ஸோ இவர் டிசம்பர் மாதம் பார்க்க வந்தார். வந்து பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டாங்க. யூடெல் கல்யாணம் எப்போ வச்சுக்கலான்னு கேட்டவுடனே அவர் சொன்ன, இப்போ பண்ணி கொடுத்தாக்க நான் கூட்டு போயிடுவேன். எப்படி சார் ஃபர்ஸ்ட் எப்படி சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே ஓகே ஆயிடுச்சு அப்படின்வாங்களே, அந்த மாதிரியா? சமைக்கிறது she is doing very well. ஏன்னா அங்கே லஞ்ச் சாப்பிட்டேன் நினைக்கிறேன். லஞ்ச் சாப்பிட்டதுல எனக்கு சாப்பாடு ரொம்ப நல்லா பண்றாங்க, எனக்கு வராதது. சோ அதனால this is a good addition. என்ன செஞ்சாங்க அன்னைக்கு? என்ன சமையல்? அன்னைக்கு கரெக்ட்டா எது செய்தாங்க, வெஜிடபிள் பிரியாணி நல்லா இருந்தது. நான் வீட்ல சாப்பிடுறத விட கொஞ்சம் பெட்டராவே இருந்தது. சோ அதனால I thought this is a good thing அப்படினு. அப்புறம் looked at the face, this looks nice. கொஞ்சம் டார்க்கா இருக்குது, but it is still nice. So இப்படி எல்லாம் பண்ணி பார்க்கறாங்க. I'm not looking for something that is perfect. I just want something that I can like. அப்படின்னு தான் போனது. Then later on time போக இது அப்படியே நீங்க தமிழ்ல சொன்னீங்கன்னா ஒரு கவிதையா இருக்கும். நமக்குலாம் புரியுற மாதிரி இருக்கும். நான் வந்து பேசிக்கலி இங்கிலீஷ் டீச்சர், அதனால எனக்கு இங்கிலீஷ்ல தான் அது கரெக்டா வரும். ஓகே, நான் டிரான்ஸ்லேட் பண்றேன். நான் வந்து பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கல, எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா போறேன்னு நினைச்சேன். அதனால இது ஓகே தான். கலர் கம்மியா இருந்தா கூட இவங்க பாக்குற மாதிரி தான் இருக்காங்க, இல்ல? அப்படிதானே? அதேதான். அவர் என்ன ஆக்சுவல் வேர்டு சொன்னார் தெரியுமா? அப்போ நான் அந்த வேர்டு சொல்றேன். நான் பார்த்தேன் உடனே ஃபர்ஸ்ட் ஓகே சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு.
அப்படிதான் சொன்னாங்க. மீனிங் இதுதான். எனக்கு நான் என் அப்பா கிட்ட கேட்டேன். அவர் வந்து அவரை கேட்குறீங்க எல்லாரும். அம்மா இல்லாதனால என்னோட ஃப்ரெண்டோட அம்மா தான் எனக்கு எல்லாமே கிட்ட இருந்து பண்ணுது. மெட்ராஸ்லேருந்து ஆண்டி ப்ரொபோசல் கொண்டு வந்தாங்க. அவங்களும் அவங்க டாக்டர் வராங்க. எல்லாரும் இவர்கிட்ட கேட்குறாங்க பிடிச்சிச்சா, எப்போ கல்யாணம் வச்சுக்க. ஒரு வார்த்தை வந்து யாரும் என்கிட்ட கேட்கல, உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு யாருமே கேட்கல. அப்போல்லாம் அப்படி தானே பெரியவங்க என்ன சொல்கிறாங்களா. ஆனால் அப்போ ஒரு ஃபோட்டோ கொடுத்தாரு அவர். அதில் பார்த்தா நம்ம வினீத் சார்ல ஆக்டர் வினீத் சைடு கோடு எடுத்து இப்படி செய்திருந்தாங்க. எக்ஸாக்ட் அப்படியே வினீத் சார் மாதிரியே இருப்பார். அப்படி அதனால அப்போ பார்த்த அப்புறம் நான் எனக்கு பெருசாக எதுவும் தோணிக்கல. எனக்கு அன்றைக்கி எல்லாம் யோன் பில்லி எனக்கு நர்வஸ் ஆகிட்டு இவர் வர வரைக்கும் நான் வாஷ்ரூமுக்கு போயிட்டு வர வயிறெல்லாம் கலக்குது எனக்கு. என் கசின் கேலி பண்ணுறேன், என்னடி 8 வாட்டி போயிட்டு வந்துட்டேன் வர்றதுக்குள்ள. எனக்கு ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளை இவர் தான் வந்து பார்த்தாரு. அதே ஓகே ஆயிடுச்சு, அதே மேரேஜ் ஆயிடுச்சு. ஆல் காட்ஸ் விஷ். அதுதான். ஸோ அதுக்கப்புறமா மை டாடி சைடு இல்லை எங்களுக்கு டைம் வேணும். அவர் சொன்னால் ஊருக்கு போனால் திருப்பி லீவ் எனக்கு ஹாஃப் அலி லீவில் தான் வர முடியும். ஸோ ஜூன் வச்சுக்கலாம், அப்போ டேட்டு மட்டும் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி போயிட்டார். எப்படி மாமனார்கிட்டே தைரியமா சொன்னீங்க? நீங்க சொன்னீங்க இப்போ கூட கல்யாணம் பண்ணிட்டு கூட்டு போயிடுவேன். இவர் மாமனாருக்கு தான் பெட்டு. என் அப்பா ஃபோன் பண்ணுவாரு போய் 6 மாசத்துல. யூ வாண்ட் டு டெல் சம்திங். என்னன்னா எனக்கு நிறைய லெவல்ல அவர் எனக்கும் சிங்க் ஆகும். டிரைவிங்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், எனக்கும் இன்ட்ரெஸ்ட். டிரைவிங், பைக்ஸ் அந்த மாதிரிலாம் இன்ட்ரெஸ்ட். பின்ன அவருடைய லைன் ஆஃப் திங்கிங் மோரலஸ் சிமிலராக தான் இருந்தது எல்லா விஷயத்துலையும். பர்சனாலிட்டியும் வெரி சிமிலர், நிறைய சிமிலாரிட்டிஸ் இருந்தது. இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க. கல்யாணம் ஆகி என் அப்பா எப்படியும் அதே பேண்ட் அதே ஷர்ட், இவரும் அதே பேண்ட் அதே ஷர்ட்டு சொல்லுவாங்களே, ட்வின்னிங். அது மாதிரி மாப்பிள்ளையும் மாமனாரும் அப்படி க்ளோஸாக இருப்பாங்க. ஃபோன் பண்ணுவார் மேரேஜ்க்கு முன்னாடியும். ஹாய் நான் தான் எடுப்பேன் ஃபோனு. ஹவ் ஆர் யூ கேட்டால் அதுக்கும் பதில் சொல்ல மாட்டேன். டாடி இஸ் தேர். அவள் தான் என்ன சொன்னா, யுவர் சன் இன் லா இஸ் தேர். அதில் நான் கொடுத்துட்டு நான் போயிடுவேன். இது என்ன சரி 2 பேர் தான் லவ் பண்ணாங்க. ரொம்ப ஃபெமிலியர் இல்லை. நான் அதிகமாக ஆப்போசிட் ஜெண்டரில் அதிகமாக பேச மாட்டேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணேன். இப்போ கூட ஓரளவுக்கு ஐ ட்ரை டு அவாய்ட் as much as possible. I try to avoid. He doesn't have much friends. எனக்கு என் டாட்டர் கூட இவங்க கூட தான் கொஞ்சம் க்ளோஸாக நாங்கள் பேசுவோம். ஸோ அவங்கள மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா மோஸ்ட்லி நான் கற்றுக் கொடுத்ததெல்லாம் ஜென்ஸ் பாய்ஸ் ஸ்கூலாக. 11th 12th BA MA எல்லாமே ஜென்ஸ் காலேஜ் தான். ஜென்ஸ் எல்லாமே ஜென்ஸ் தான். அதனால ஐ எம் நாட் வெரி ஃபெமிலியர் வித் மீ மூவிங் வித் கேர்ள்ஸ். ஸோ அதனால கேர்ள்ஸ் இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு தே கெட்டிங் ஃப்ரெண்ட்லி. இப்போ தான் பிகினிங். பிகாஸ் ஐ எம் சீயிங் மோரலஸ் தாத்தா ஆயிட்டீங்க மாதிரி எல்லாரும் சின்ன பசங்களா இருக்காங்களே அப்படி. ஸோ ஐ எம் சீயிங் த சைல்டு இன் தம் அண்ட் தட் இஸ் நைஸ். அம்மா அப்பா கூட இருக்கும்போது அவங்க வந்து ஆக்டிங்க்கு வேணானோ சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. உங்களோட மதர் அண்ட் ஃபாதர் வந்து அவங்களுக்கு ஓகே சொன்னாங்க. அது எப்படி சார்? நீங்க தான் பேசுனீங்களா எதனா? அல்ல, எனக்கு எப்படின்னா ஐ எம் லிட்டில் அந்த ஃபார்வர்ட் திங்கிங். எனக்கு பிகாஸ் ஆஃப் த பிரிங்கிங் அப் எங்கள் அம்மா கூட ஒரு மாதிரி ஃபார்வர்ட் திங்கிங். ஃபார்வர்ட் திங்கிங்னா எப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு லிபர்ட்டி கொடுக்கணும். ஸோ ஐ ட்ரை டு பி ஆஸ் லிபரல் வித் மை ஒய்ஃப் அண்ட் மை டாட்டர் ஆஸ் பாசிபிள். முடிஞ்ச வரைக்கும் எனக்கு என்ன விதின் மை லிமிட்ஸ் எந்த அளவுக்கு நான் பர்மிட் பண்ண முடியுமோ அது முடிஞ்ச வரைக்கும் பர்மிட் பண்ணுவேன். அண்ட் ஐ லிசன் டு பீப்புள். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டே பேசிக்கிட்டு சப்போஸ் இட் இஸ் ஓகே தென் ஐ வில் கோ அஹெட் வித் இட். இப்போ சார் சொன்னார், நான் பார்த்ததுமே எனக்கு வந்து பிடிச்சிருச்சு, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே பிடிச்சிருச்சு, தூக்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சிருக்காரு. ஸோ உங்களுக்கு எப்படி மேம் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே? இல்லை அதான் சொல்ல, எனக்கு வந்து ஆக்சுவலாக ஃப்ராங்காக சொல்லணுன்னா அம்மா இருந்த அப்புறமா அப்பா வந்து வி ஹேட் ப்ரேயர் ஹவுஸ். அப்பா வந்து ப்ரேயர்லாம் வீட்டுக்கு நிறைய பேர் ப்ரேயர் பண்ணலாம் வருவாங்க. ஸோ எனக்கு கல்யாணமே ஆகாதுன்னு தான் எல்லோரும் நினச்சிட்டு எல்லோரும் எங்கள் காது படவே பேசுவாங்க. நிறைய பேர் வந்து அப்பா கிட்ட பொண்ணெல்லாம் கேட்டாங்க. ஹிந்து பேக்ரவுண்ட்லேருந்து கொஞ்சம் பேர் வந்தாங்க. ஒரு எக்ஸ் மினிஸ்டரோட பிரதர்லாம் வந்து பொண்ணு கேட்டாங்க. அந்த ஊர்லேயே இருந்தவங்க பெரிய வீட்டில் இருந்தெல்லாம். பட் அப்பா வந்து எதுக்குமே ஈஸியாக ஓகே சொல்லலை. இது ப்ரேயரில் முன்னாடியே நமக்கு வந்ததுனால ஒரு விஷயம். எனக்கு வந்து மேரேஜே நடக்காதுன்னு சொல்லும்போது எனக்கு மெட்ராஸ்லேருந்து அதுவும் 2 இப்போது நான் வந்து ரொம்ப ஆர்டினரி ஃபேமிலி. அப்போ ஒரு ப்ரொப்போசல் வருதுன்னா அம்மா அப்பா 2 பேரும் டாக்டரு. இவர் வந்து MA BEd முடிச்சுட்டு டீச்சர். இவருக்கு அடுத்தது பிரதர் வந்து யூஎஸில் செட்டில். அடுத்த பிரதர் விங் கமாண்டர் ஏர்ஃபோர்ஸில். அடுத்த பிரதர் HR. அடுத்த சிஸ்டர் அவங்கெல்லாம் எல்லாமே வெல் எஜுகேட்டட் 5 பேர் இவங்க மொத்தம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியிலேருந்து மாப்பிள்ளை வருதுன்றதே எனக்கு வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, பெகர்ஸ் ஹேவ் நோ சாய்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ இல்லை ஐம் டெல்லிங் ஒரு காஞ்சிபுரம் சின்ன ஊர். எனக்கு பெருசாலாம் ஒன்றும் இது கிடையாது பேக்ரவுண்ட். பட் அவங்க அப்படி வருதுன்னு சொல்லும்போது ஐ நியூ திஸ் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் காட்ஸ் கிரேஸ். அல்லாமல் என்னோட அழகோ என்னோட டேலோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கடவுள் எனக்காக குறிச்சிருந்தாங்க. அப்போ ஊரெல்லாம் எப்படி பேசினாங்க, பாரு அவளுக்கு இவ்வளோ பெரிய இடத்துலேருந்து மாப்பிள்ளை வந்திருக்கு, டாக்டர் வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வந்திருக்கு, அப்படி தான் பேசினாங்க. ப்ளஸ் ஹி வாஸ் குட் லுக்கிங், ஃபேர். இப்போ எல்லாமே சொல்லுவாங்க
ஐயா ஸ்மார்ட் அங்கிள் வந்துட்டு இருக்காரு அப்படி பசங்கள்லாம் தான் சொல்லி என்னோட கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் மம்மி அங்கிள் ஸ்மார்ட் அங்கிள் இஸ் கமிங் மம்மி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஸோ ஓகே பார்த்தோன்னா எனக்கு அப்போ எதுவுமே பர்சனலாக எனக்கு எதுவுமே கல்யாணமே நடக்குமா நடக்காதான்ற ஒரு இதில் I was 23.5 ஆல்மோஸ்ட். அப்போல்லாம் கேட்பாங்கல்ல பொண்ணுங்க கல்யாணம் பண்ணலையா கேட்டே இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி இருக்கும்பொழுது ஐ டென்ட் ஹாவ் எனி திங் டு திங்க் அண்ட் ஆல். கல்யாணம் நடக்க போகுதுன்றதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஓகே, நீங்கள் ஏன் சார் வந்து பர்டிகுலராக எனக்கு வந்து கிறிஸ்டியன் கேர்ள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி? அது நான் எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நான் என்ன யோசித்தேன்னா, என்னுடைய காட்ஸ் எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணல. அதனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நான் ஐ திங்க் இட் இன் இயர் 1987 1988 ஐ டிசைடட் இந்த மாதிரி தோணுச்சு எனக்கு. ஜீசஸ் சீம்ஸ் டு பி பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆகிட்டு அம்மா அப்பா கேட்டு சொல்லலை. மாமியார் பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் வர அலைன்ஸ் எல்லாம் வேணாம் சொன்னோடனே அம்மா கேட்டிருக்காங்க என்னடா பிரச்சனை. இல்லை நான் கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆகிருக்கேன், எனக்கு நான் கல்யாணம் பண்ணால் கிறிஸ்டின் பொண்ணு தான் கல்யாணம். அவங்களுக்கு அதுக்குள்ளே நான் நியூஸ் நிறைய போயிருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க, ப்ரேயர் மீட்டிங் போகிறதெல்லாம் பார்த்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கே டவுட் இருந்தது என்கிட்ட எப்படி கான்ஃபரன்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தது. இந்த மாதிரி சொன்ன அப்புறம் ஓகே இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஷி அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இட்ஸ் பிக் திங்ல. அதுதான் அங்கே ஏன்னா இவங்க தான் எல்டஸ்ட் சன் வீட்டில். ஸோ அதுதான் சொல்கிறான் என்னை நான் அம்மா அப்பா தான் கூப்பிடுவேன். அவங்க அந்த மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி நாங்கள் 4 ஆம்பளை பசங்க 4 மருமகிட்டே அவங்க ₹1 டவுரி கேட்கல. அப்பா கேட்குற திங்ஸ் வாங்கி கொடுக்காம என்ன அனுப்பணும், கட்டின புடையோடு அனுப்புங்க உங்கள் பொண்ணு, அவ்வளோதான். யார்கிட்டையும் அவங்க டவுரி வாங்கல. ரொம்ப வெரி 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 நான் தான் சொன்னேன் ஐ எம் பிளெஸட் டு கெட். இவர் நான் சொல்லேன் அம்மா எனக்கு திருப்பி பிறந்துட்டாங்க ஹஸ்பண்டா அப்படி சொல்லுவேன், வந்துட்டாங்க அந்த ரூபத்துலன்னு. மாமனார் மாமியாருமே தங்கம். நான் எல்லாம் கன்சீவ் ஆகும்போதெல்லாம் என்னெல்லாம் இப்படி தாங்கி பார்ப்பாங்க. வெரி பியூட்டிஃபுல் இன்லாஸ், காட்ஸ் கிரேஸ். அது இவங்களுக்கு இவ்வளோ ஸ்வீட்டான மாமியார் அண்ட் மாமனார் இருக்காங்க. பட் இவங்க பார்த்தீங்கன்னா வில்லி மாமியாரா இருக்காங்க. வீட்டில் எப்படி இருப்பாங்க மேம்? அதான் சொன்னேன் இப்போ சில நேரத்தில் சம்டைம்ஸ் என்ன கொஞ்சம் ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட். மிஸ்டேக் கண்ணுக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும். யார் செஞ்சாலும் கரெக்டாக கண்ணுக்கு தெரிஞ்சிடும். முதல்ல நமக்கு அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டோம். அது கொஞ்சம் நேரம் அதனால கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு தடவை அக்செப்ட் பண்ணிட்டோன்னா எல்லாமே ஸ்மூத் சேலிங். பசங்க கிட்ட எல்லாம் எப்படி இருப்பாங்க? பொண்ணுக்கிட்டையும் அதே மாதிரி தான். பட் லிட்டில் மோர் அஃபெக்ஷனட் பிகாஸ் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு மனசில் கொஞ்சம் என்ன பேம்பரிங் கைண்ட் ஆஃப் மதர். வெரி அண்டர்ஸ்டாண்டிங், வெரி இன்டெலிஜென்ட், அது வெரி டேலண்டட் டாட்டர். அது ஸோ ஏதாவது எனக்கு டவுட் இருந்தாக்கா நான் போய் கேட்பேன். குட்டோ தான் கூப்பிடுவேன். இல்லை எப்போ ஸோ அம்மா இந்த மாதிரி இருக்குது இப்படி என்ன பண்ணட்டும். ஷீ ஒன்லி வில் சஜஸ்ட் மீ யூ டூ திஸ் யூ டோன்ட் டூ திஸ் அந்த மாதிரி எல்லாம் சஜஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. பட் அஃப்கோர்ஸ் என் படம்லாம் எதுவும் தேட்டருக்குலாம் பார்த்தது கிடையாது, ஷூட்டிங் வந்தது கிடையாது. இவங்க 2 பேருமே சரி நான் என்ன சீரியல் நடிக்கிறேன் இல்லை என்ன படம் பண்ணுன்னு கேட்டால் யாருக்கும் பேர் தெரியாது. என்னோட டிபார்ட்மெண்ட் தனி, இது தனி, அவ்வளோதான். நீ அங்கே போறியா, நீ வீட்டுக்கு வந்தால் நான் அம்மா ஒய்ஃப், அவ்வளோதான். சார் இப்போ நீங்கள் சொல்லும் போது ஞாபகம் மேம் சொன்னாங்க எனக்கு லெட்டர்ஸ் வரும், மெசேஜஸ்லாம் வரும். அப்போ டே நான் இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் கன்வே பண்ணியிருக்கீங்கன்னு எப்படி இருக்கும் சார் அந்த டைமில் உங்களுக்கு? பிகினிங் ஸ்டேஜில் கொஞ்சம் சம்டைம்ஸ் ஜெலஸாகவும் இருக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. பட் தென் நான் நினச்சேன் சரி ஐ எம் கான்ஃபிடென்ட் தட் தெர் இஸ் ஷீஸ் ஃபார் மீ, அதனால ஐ டோன்ட் கேர். 2 பேருமே சேர்ந்து மறக்க முடியாத ஒரு நாள்னா அது என்ன நாளா இருக்கும்? ஷெரில் என் டாட்டர் பிறந்தது தான். தட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா எனக்கு சிசேரியன், எனக்கு மயக்கமே தெரியல, ரொம்ப ஹவர்ஸ்க்கு மயக்கம் தெரியல. ஸோ ஹி வாஸ் த ஒன் ஹூ ஃபர்ஸ்ட் கேர். அது அந்த ஹாஸ்பிட்டலில் ஐ வாஸ் த ஒன் ஐ திங்க் ஹூ அமங் அவர் ரிலேட்டிவ்ஸ் ஃபர்ஸ்ட் பர்சன் டு see the child also. தட் இஸ் எதுக்கோ மருந்து வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் தியேட்டர் முன்னாடி வந்துட்டு பார்த்தானா யாருமே இல்லை. அவங்க எல்லாரையும் போய் எங்கேயோ உட்கார சொல்லிட்டாங்க. நானே ஓப்பன் பண்ணேன் ஆப்ரேஷன் தியேட்டரில் ஏதோ வேணும். நானே ஓப்பன் பண்ணிட்டு அப்படி போய் எட்டி பார்த்தானா அங்கே ட்ரேயில் ஷி வாஸ் லைங் தேர். ஸோ அந்த மொமெண்ட்ல இருந்து அந்த கான்டாக்ட். ஸோ ஐ கேன் நெவர் ஃபர்கெட் இட். ஆஃப்டர் ஷி வாஸ் பார்ன் மெயின் ஸ்டிச்சிங் 9 ஸ்டிச் இப்படி வெர்டிக்கலில் டெய்லி பஸ்ஸு வந்து என் ஃப்ரெண்டு டாக்டர் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டுலாம் ரொம்ப கஷ்டப்படும். சார் இவர் தான் எனக்கு தூக்கி கையில் கொடுப்பாங்க, நான் ஃபீட் பண்ண அப்புறம் இவர் தான் எடுத்து வைப்பாங்க. எனக்கு பயம் குழந்தை தூக்குன்னு கூட 1 மாதம் வரைக்கும் நான் குழந்தைய ஃபுல்லாக நான் தனியாக தூக்குனதில்லை, கழுத்து உரம் விழுந்துடும் அதெல்லாம் பயம். இவங்க தான் ஃபுல்லாக கிட்ட இருந்து அந்த மாதிரி. ஸோ தட் இஸ் த ஒன் மொமெண்ட். என்னென்னா அது இட்ஸ் பிளெஸ்ஸிங் இல்லை நமக்கு அது. அந்த அதுவும் இவங்க சொல்லுவாங்க நான் கையில் இவ்வளோ தான். ஷி யூஸ் டு பி லாங் 3.5 kg பிக் பேபி. அந்த டைம்லலாம் அது ஒரு இது ப்ளஸ் லென்த்தி நீட்டமாக கை காலெல்லாம் நீளமாக இருந்துச்சு. அது அந்த ஒரு நாள் ரொம்ப மறக்க முடியாத ஒரு நாள் அது.
இஸ் வெரி பிரைட். அதுவும் இவங்க தான் சொன்னாங்க. அது வரும்போதே கண்ணு திறந்து எல்லாரையும் பார்த்துட்டு வந்துச்சு. யூஸ்வலாக பாப்பா அப்படி இருக்காது. இது கொண்டு வரும்போதே வந்து கண்ணு திறந்து எல்லாம் பார்த்துச்சு. என் ஃப்ரெண்டோட அம்மா பொண்ணு பார்க்க வந்தாங்க சொல்ல, அவங்க தான் ஸ்வீட் வாங்கி அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஸ்வீட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட். 2 பேர்ல யார் மேம் ரொம்ப கோவப்படுவீங்க? யாருமே நம்ப மாட்டாங்க. இவங்களுக்கு கோவம் வரும்னு ஒருத்தருக்குமே நம்ப மாட்டாங்க. நானும் நம்பல. சாகும் 2 ஆள் சொல்லுவாங்கல்ல, ரொம்ப ரேர். மேபி ஐ கேன் கவுண்ட். இப்போ கோவம் வர டைமிங்ஸ் நான் கவுண்ட் பண்ணலாம். ஆனால் கவுண்ட் பண்ணால் கோவம் வந்துச்சுன்னா ஒரு வாட்டி எனக்கு ஞாபகம் இருக்குது. பூட்டானில் நாங்கள் 5 years பூட்டானில் இருந்தோம். ஏதாவது ஒரு சின்ன விஷயம், அது தெரியாது, ரொம்ப ரேர் தான். டக்குன்னு கோவப்பட மாட்டாங்க. அன்றைக்கி கோவப்படும் போது அந்த டேபிள் எல்லாம் பறக்குது. நான் என் பாப்பா, சின்ன பாப்பா, நான் கூப்பிட்டு போய் வாஷ்ரூமில் ஒழிஞ்சிக்கினேன். நான் டம்மால் டும்மால் சவுண்டு, குக்கர் எல்லாம் பறக்குது. எல்லாம் முடிச்ச அப்புறமே எல்லாமே கதவை திறந்து வெளியில் வந்து அப்புறம் இதாகிடும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரேர். ஆனால் பெரிய கோவம் வரும், கையில் கிடைக்கிறது இல்லை கத்துறது, அந்த மாதிரி. எனக்கு வந்து டெய்லியே கோவம், ஏதாவது ஒரு விஷயம் சின்னதெல்லாம் வந்துடும். பட் நான் காம் ஆகிடுவேன், கத்துவேன். இவர் கண்டுக்க மாட்டார். அவள் அப்படிதான் கத்திட்டு அப்புறம் சும்மா இருந்துருவான். நிறைய வேர்ட்ஸ், எனக்கு வேர்ட்ஸ் ஆக்ஷன், அவர் ஆக்ஷன் கோவம், இந்த வேர்ட்ஸ் கோவம். ஒரு நாள் கூட ஆனால் கோச்சிட்டு நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு இது வரைக்கும் நான் போனது கிடையாது. கோச்சிட்டு நாங்கள் நைட்டுக்குள்ளார பேசாமல் இருந்ததெல்லாம் கிடையாது. அப்போ பேசினா ஒரு 1 hourக்கு அப்புறம் அவரே வந்து எனக்கு சாரி சொல்லுவார். இல்லை சப்போஸ் எனக்கு ஏதாவது இருந்துச்சு நானே சொல்லுவேன், சாரி ஐ வாஸ் அப்செட் தட் டைம் சொன்னேன்னா அப்படியே போயிடும், அவ்வளோதான், முடிஞ்சிடும். யார் 2 பேர்ல ரொம்ப ரொமான்டிக்? நான் தான். இவங்களுக்கு சுத்தமாக கிடையாது, நான் தான். அது என்னோட 25th வெட்டிங் ஆனிவர்சரி கோவிட்ல வந்தது. எங்கேயுமே எதுவுமே இல்லை. ஸோ டாக்டரும் கனடாவில் இருந்தாங்க. ஸோ நம்ம வந்து நான் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் எங்கள் நெய்பர்ஸ் எல்லாம் தேர் மோர் லைக் பிரதர்ஸ், ஃபேமிலி மாதிரி தான் நாங்கள். அவங்க வீட்டுக்கு போய் என்ன பண்ண, சமைச்சியா கூட எனக்கு அந்த மாதிரி கேட்குற அளவுக்கு. ஸோ ஐ செட் இன்னைக்கு 25th ஆனிவர்சரி கேக்கு நான் ஆர்டர் பண்ணிவிட்டேன் ஆன்லைனில், ஹோம் மேடு. அவங்க வீட்டு டெலிவரி கொடுக்க வச்சுட்டேன். இவருக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லி இவருக்கு தெரியாமல் அது வரேன் அப்படி சொல்லிட்டு சும்மா போய் அந்த தம்பி என்னை கூப்பிட்டுட்டு போய் கடைக்கு போயிட்டு நான் இவருக்கு கோல்டு ரிங் எல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்க வீட்டில் எல்லாமே டெக்கரேஷன்லாம் ரெடி பண்ணி, இவர் வந்து நான் சொன்னேன் சும்மா ஃபோட்டோ எடுக்கலாம் கொஞ்சம் நல்லா ரெடி ஆகும்னு சொன்னேன். ஒரு கோட் சூட்லாம் போட்டார். போய் அந்த ரூம் திறந்தானா சஸ்பென்ஸாக நான் அவருக்கு 25th வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேஷன் கொடுத்தேன். ஒரு 5 பேர் தான் நாங்கள். பட் அந்த மாதிரி இவங்க இது வரைக்கும் அந்த மாதிரி எனக்கு சஸ்பென்ஸாக எதுவுமே பண்ணதில்லை. 2 பேருமே மறக்க முடியாது, நினைச்சாலுமே சா அன்னைக்கு ஏன் இப்படி நடந்தது அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. சேம் திங் ஐ வாஸ் ஆல்சோ திங்கிங் தட். என் அப்பாவோட டெத்து. அப்பா வந்து வெரி ஹெல்தி அண்ட் வெரி சொன்னார்ல, ரொம்ப நைஸ் பர்சன். அவங்க வந்து கேரளா கூப்பிட்டாங்க, எங்களை வர சொல்லி கேரளா கூப்பிட்டாங்க. எனக்கு அப்போ சீரியலில் நான் பிஸியாக இருக்கேன். நான் அந்த டைம் படம் வேறு போயிட்டுருக்கு, யாருடா மகேஷ், அந்த படம்லாம் ஷூட்டிங் எல்லாம் அந்த டைமில் தான் போயிட்டுருக்கு. ஸோ என்ன அப்பா வந்து அம்பாசிடர் தான் வச்சுருப்பேன். அப்பாவுக்கு அம்பாசிடர் ரொம்ப பிடிக்கும். ஸோ காஞ்சிபுரம், ஹி வாஸ் 70 years old. காஞ்சிபுரம்லேருந்து அவரே அம்பாசிடர் கார் எடுத்துகிட்டு, மை அம்மா ஸ்டெப் மாதர் இருந்தாங்கள்ல அம்மா, அவங்க நாங்கள் வரலன்றதுனால அப்பா கொஞ்சம் அப்செட் ஆகிட்டார். ஹீ வாண்டட் டு கோ டு கேரளா டு see his mother. என் பாட்டி 95 வயசு இருந்தாங்க, அப்பா 70 வயசு. அப்போது அப்பா கூட பிறந்தவங்க 11 பேர் சொன்னாலே அவங்க எல்லாரையும் அவருக்கு ஏதோ தோணி இருக்கு உள்ளுக்குள்ள, அது சொல்லலை. அவர் போகிறேன்னாரு, எனக்கு டேட் இல்லை டாடி நான் வரலன்னு. ஸோ சர்ச்சுக்கு வர ஒரு தம்பியும் அவங்க ஒய்ஃபையும் கூப்பிட்டுட்டு அம்பாசிடர் கார் காஞ்சிபுரம் வந்து ஓட்டி கேரளாவுக்கு போயிட்டு, கேரளாவில் ஆல்மோஸ்ட் ஒரு இடம், மாவேலிக்கரா, பத்தனாபுரம், பத்தனத்திட்டா, அங்கே இங்கே ஃபுல்லு ட்ரிவாண்ட்ரம், கொட்டாரக்கரா, இப்படி எல்லா ஊரும் அவரே ஓட்டிகிட்டு போய் எல்லாரையும் பார்த்து ஒன்று விடாமல் அக்கா, தங்கச்சி, தம்பி எல்லாரையும் பார்த்துட்டார். எல்லார் வீட்லேயும் எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வண்டி ஓட்டிட்டு திருப்பி வந்துட்டாங்க. ஸோ அது ஸ்டெயின் இருந்திருக்கு, தெரியல நமக்கு. அதுக்கப்புறமா சடன்லி December 15th 2011 he had a heart attack. அப்புறம் அங்கே காஞ்சிபுரமில் பார்த்தோம், மீனாட்சி ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம், திருப்பி சென்னை விஜயாவில் கொண்டு வந்து வச்சு பார்த்தோம். பட் 26th of December he passed away. அந்த டே வந்து எங்களுக்கு நான் என்ன நினச்சோன்னா, திருப்பி பொழைச்சி வந்துடுவார், விஜய் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்துட்டுமே, எப்படியாவது பொழைச்சி வந்துடுவாங்க அப்படின்னு தான் நம்ம நினச்சோம். பட் தட் வாஸ் ஒரு பெரிய அடி எனக்கு. அவர் என்னென்னா, ஏதாவது சோர்ந்து போனால் அப்பா கூப்பிட்டுடுவேன் நான். ஹி யூஸ் டு கைட் மீ, கவலைப்படாதெல்லாம் மாறும் நிலம். இப்போ எனக்கு இன்றைக்கி ஏதோ ஒரு வருத்தம்னா, எங்கள் 2 பேருக்குமே நம்ம யாரை கூப்பிட்டு பேசணுன்றது தெரியாது. ஒரு கன்சோலிங்காக ஒரு பர்சன் இருப்பாங்க இல்லையா, எதுவும் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க சில பேர், ஃபினான்ஷியலாக எதுவும் செய்யலைன்னா கூட அந்த வார்த்தைகள் இருக்குது இல்லையா, அந்த ஒரு நபர் என்ன அப்பா இருந்தார் எங்களுக்கு. அவர் இல்லைன்றது எங்களுக்கு ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு, டார்க் டே. அதுதான் 2011 December 26th. அப்பான்னா அது வந்து வேற ஒரு வகையான ஃபீல், அந்த ஒரு பாண்டிங், அப்பா பொண்ணு அப்படிங்கிறது. பட் உங்களுக்கு வந்து மாமனாருன்ற போது நீங்கள் சொன்னீங்க இல்லை அவரும் நானும் நல்ல ஒரு பாண்டிங்ல இருந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ உங்களுக்கு அவரோட இழப்பு எப்படி இருந்தது சார்? அவர் ஆக்சுவலாக அவரும் என்ன மாதிரி கொஞ்சம் சைலண்ட் டைப் தான், ரொம்ப கம்யூனிகேட்டெல்லாம் பண்ண மாட்டான். இப்படியோ ஒரு சேம் வேவ் லென்த்தில் இருப்பான். கம்யூனிகேட் பண்ணும்போது ஒரே சேம் வேவ் லென்த்தில் இருப்பான். அதனால் தட் இஸ் கூட இருந்தாலே போகிறோம், அந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்.
அவருக்கு ரொம்ப பெருமை வேற, இவரை பத்தி அவருக்கு ரொம்ப பெருமை. அவரை பார்த்தாலும் ஐ வில் பி ப்ரௌட், போத் ஆர் ப்ரௌட் ஆஃப் ஈச் அதர். ஆமா, அந்த மாதிரி ஒரு பாண்ட் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. அண்ட் என் கூட சண்டை போடுவார் அப்பா, என் மாப்பிள்ளை தங்கமானவன், என் பொண்ணு தான் இப்படி எப்படி சொல்லுவாரு. அந்த மாதிரி அளவுக்கு they both were close. இப்போ நீங்க ரெண்டு பேருமே இந்த மாதிரி டவுன்ஸ்ல இருக்கும்போது சரி இல்ல ரொம்ப ஹாப்பியா இருக்கும்போது சரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பீங்க இல்லையா? இப்போ இந்த மாதிரி ஒரு பாண்டிங் வந்து இந்த ஜென்ரேஷன்ல இருக்கிற கப்பிள்ஸ் கிட்ட இருக்கிறது இல்ல. ஸோ அவங்களுக்கு நீங்க என்ன மாதிரி ஒரு சஜஷன்ஸ் கொடுப்பீங்க? என் டாட்டருக்கு வந்து நான் மாப்பிள்ளை பார்க்கணுன்ற இதில் வந்திருக்கேன். நான் ஷீடின்னு நான் சொன்னேன், அவங்க 8th நாளே சொன்னேன், யாராவது லவ் பண்ணால் என்கிட்ட வந்து சொல்லுமா, நானே ஓகே சொல்ல, வீட்டுக்கு கூப்பிட்டு வா, ரோட்ல எல்லாம் நின்று பேச வேணாம் அப்படி எல்லாம், வாட் அ மதர் யூ ஆர் அப்படி சொன்னாங்க. இன்னி வரைக்கும் she never got into love and all those things. She said கல்யாணம் வேணாம். அப்புறம் நான் பேசி இப்போ நீங்கள் மாப்பிள்ளை பாருங்கள் நான் ஓகேன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு பேர்டன் ஆகுது. பட் ஆனால் பார்க்கும்போது இப்போ எப்படின்னா இதெல்லாம் பொறுமை வேணும். மெயின் ரீசன் எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, நான் அப்படின்ற அந்த ஒரு ஈகோ மட்டும் எங்கே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், நான் யார் தெரியுமா, நான் அவ்வளோ பண்ணிட்டேன் அப்படி இல்லை. பைபிள் ஒரு வசனம் இருக்குது, உன்னை போல பிறனே ரைசி. இப்போ நான் தான் இருக்கேன்னா இப்போ நான் வந்து ஐ வில் திங்க் ஃபார் ஹிம். இப்போ இவங்க வந்து இவ்வளோ நாள் இருந்தாங்க, இப்போ ரிட்டையர் ஆட ஏஜ் ஆகிடுச்சு, ஹி ஜஸ்ட் காட் ரிட்டையர்ட். 58க்கு ஆகும்போது அவங்க டிஏவியில் இருந்தாங்க, அங்கேருந்து விட்டுட்டு இப்போ இஸ் ஒர்க்கிங் இன் another ஸ்கூல். இப்போ நான் என்ன யோசிப்பேன், ஓகே இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ நான் எவ்வளோ நாள் இருப்பேன் தெரியாது, அதுக்கப்புறம் அவங்க என்ன அதெல்லாம் நான் யோசிக்கிறேன். இப்போ இவங்களுக்காக, இப்போ இவங்க எனக்காக யோசிப்பாங்க. அந்த ஒரு தன்மை இருந்தால் தான் அந்த ரிலேஷன்ஷிப் லாங்கில் போகும். நம்ம இல்லை இது சரியில்லை அது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்கும் கோவப்பட்டான்னா இட் டசன்ட் கோ எனிவேர். இல்லை நம்மளும் ஹர்ட் ஆகும். இப்போ சப்போஸ் நம்ம பிரிஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க பிரிஞ்ச அப்புறம் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. இல்லை, நம்ம ஒரு நாள் வாழ்ந்துட்டு நம்ம பிரிஞ்ச அப்புறம் அந்த நினைவுகளே நம்ம இன்னும் துரத்திட்டு இருக்கோம். ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. அண்ட் வந்து எஸ் 30th இயர் வந்து வரப்போகுது, ஜூனில் வரப்போகுது. சூப்பர் மேம். ஸோ இதே மாதிரி இந்த லவ்வோட இதே ஒரு பாண்டிங்கோட இருங்க, எங்கள் எல்லாரையும் நீங்கள் வந்து சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand.